வணக்கம் குழந்தைகளே. உங்கள் சுவை உணர்வுகளை தூண்டும் ஒரு அதிசயமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கதையில் பஞ்சபூதங்களைப் போலவே பசியையும் பரவசத்தையும் கட்டுப்படுத்தும் 7 அற்புதமான சுவை காவலர்களை சந்திக்கப் போகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்த சுவையை கடவுளைப் போல காக்கிறார்கள். காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உப்பு, உமாமி மற்றும் வரைவு. இந்த சுவை சக்கரங்கள் ஒன்றாகச் சேரும்பொழுதுதான் ஆனந்த அனுபவமாக மாறுகிறது. இது ஒரு சுவை சந்திப்பின் ரகசிய கதை. இது ஒரு உணர்வு. இதை விட முடியாம திகைப்பாக காண நம்மோடு இருங்க. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்க. நம்ம கதையின் பெயர் பிரியாணியின் 7 சுவை சக்கரம். கடலுக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு நன்கு மறைந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சைவமும் சாதமும் அல்லாத ஒரு சிறப்பான விஷயம் இருந்தது. அது பிரியாணி. அந்த இடத்தில் ஒரு பழமையான கதையுண்டு. ஒருமுறை ஒரு சமையல் கலைஞர் தனது உள்ளத்தில் தோன்றிய 7 உணர்வுகளை வைத்து ஒரு மாய பிரியாணி உருவாக்கினார். அந்த பிரியாணியை சாப்பிட்டால் சமைத்தவர் எண்ணிய ஒவ்வொரு உணர்வையும் சுவையாய் உணரலாம். அதற்கே பெயர் 7 சுவை சக்கரம். பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னர் அந்த கதையை ஒரு சிறுவன் வாசித்தான். அந்த மாய பிரியாணியை சாப்பிட விருப்பம் தோன்றியது. அதற்காக அவன் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினான், 7 சுவை உலகங்கள் வழியாக. முதலில் அவன் சென்றது கார உலகம். இங்கு நிலம் சிவப்பாக இருந்தது. மிளகாய்கள் பூமியிலிருந்து வளர்ந்தன. காரம் என்பது கோபத்தின் சாயல். ஆனால் நன்றாக பயன்படுத்தினால் அது உற்சாகம் தரும். சிறுவன் சிறிது காரத்தை தாங்கிக் கொண்டு அடுத்த உலகத்தை நோக்கி புறப்பட்டான். அடுத்தது புளிப்பு உலகம். இங்கு புளிப்பே பேசும் பாசம். புளியங்கோடை கொடிகள், எலுமிச்சை நீரோடை. புளிப்பு வாழ்க்கையில் சின்ன சோர்வுகளை நினைவுபடுத்தும். ஆனால் அது இல்லாமல் சுவை கிடையாது. புளிப்பின் பாடம். எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு சிறு சுருக்கம் தேவை. இனிப்பு உலகம். இங்கே நெல்லிக்காய் கூட சிரித்துக் கொண்டது. தேனீக்கள் பாட்டு பாடின. இனிப்பு என்பது மகிழ்ச்சி, அன்பு, நினைவுகள். அதில் அடங்கிய பாசமே பிரியாணியின் மூச்சு. இனிப்பு மனிதர்களுக்கு வாழ்க்கையை மீண்டும் வாழ விரும்ப வைக்கும். பின்னர் வந்தது கசப்பு உலகம். இங்கு நீரிழிவு மரங்கள், நிலத்தில் கசப்புடன் வளர்ந்த கீரைகள். கசப்பு வாழ்க்கையில் நாம் விரும்பாத பாடங்களைப் போல. ஆனால் அவை இல்லாமல் நாம் வளராக முடியாது. கசப்பு சிந்திக்கச் செய்கிறது. உண்மையான சுவை அதை அங்கீகரிக்கின்ற நமக்கேதான் தெரியும். இந்த உலகம் மாயமானது. வெண்மை நிற உப்புகள், ஒளிரும் பாறைகள். உப்பு ஒவ்வொரு உணவுக்கும் உயிர். அது பாசம் போல குறைவாக இருந்தாலும் உணரப்படும். உப்பின் பாடம். எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு எல்லை வேண்டும். அடுத்தது உணர்வு சிக்கலான ஒரு உலகம், உருண்டம். இது சிக்கலான உணர்வுகளால் ஆனது. மரியாதை, மதிப்பு, சமநிலை. ஒரே நேரத்தில் பல சுவைகளை உணர முடியும். இதுதான் உணவின் உள்ளார்ந்த சுவை. அடக்கி வைத்த மகிழ்ச்சி போல. கடைசி உலகம் வறுப்பு உலகம். விரைப்பான சூடு, வாடையும் தணியும். இது கடைசி வடிகட்டி. எல்லா சுவைகளை ஒட்ட வைத்த நெருப்பு. இப்போது அவன் 7 சுவைகள் அனைத்தையும் சேகரித்து விட்டான். அவற்றை கலந்து ஒரு பிரியாணியை உருவாக்கினான். மழையில் வாசனை போல், அன்பில் சுவை போல. அந்த ஒரு கைப்பிடி பிரியாணியில் காரமும் புளிப்பும் இனிப்பும் கசப்பும் உப்பும் உருண்டமும் வறுப்பும் இருந்தது. அந்த உணவின் உணர்வு 7 சுவைகளுக்குமே அப்பாற்பட்டது. அது ஒரு கதை, ஒரு பயணம். அந்த சிறுவன் அறிவுக்கனியாக வீடு திரும்பினான். அவன் புரிந்து கொண்டான். உணவு என்பது சோறு மட்டுமல்ல, அது உணர்வுகளின் இசை. உணவு நமக்கு மட்டுமன்றி நம் உணர்வுகளை இசைக்கும் ராகம் போன்றது. இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்,